ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக. அடியால் பகவத் கைங்கரியம் அப்படின்றதே தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியன் முகமாக. உண்மையாவே சுவாமி தேசிகன் அவரோட கிரந்தத்தை கத்துண்டுதான் எல்லாமே எனக்கு ஆரம்பமாச்சு. பார்த்தேன்னா என் அடியாலோட காலக்ஷேப ஆச்சாரியன் மதுவாச்சாரியார் சுவாமிகள். அதற்கு முன்னோடி பிரதமாச்சாரியன் சொல்றது அடியாலோடைய மைத்துனர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சுவாமிகள். அவர்கிட்ட எல்லா கிரந்த காலக்ஷேபமும் அடியாளுக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி 4000 சந்தையும் ஆயிருக்கு வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள் கிட்ட. மற்றும் தேசிகரோட கிரந்தங்கள் பகவத்கீதை, பாகவதம், யாதவாத் உதயம். அப்புறம் நம்ம சம்பிரதாயத்துல திருமாங்கல்யத்துக்கு சமமா ஒண்ணு சொல்வா, என்னன்னா கூரத்தாழ்வான் அருளின அந்த பஞ்ச இதையும் அடியாளுக்கு ஆயிருக்கு. எல்லாமே ஒரு ஆச்சாரியன் முகமாக வழிமுறையா அடியேன் கத்துண்ட. அந்த சொல்லி கொடுத்த அத்தனை ஆச்சாரியனுக்கும் அடியேன் கிருத்தஞைய தெரிவிச்சுண்டு இன்னைக்கு அடியாளுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த திருமணி மண்டபத்துல எழுந்தருளி இருக்கிற சேவா சுவாமிகள் நமக்கெல்லாம் அனுகிரகம் பாலிச்சு அவரோட திருக்குமாரரான இப்போ எழுந்தருளி இருக்க சுவாமிகளையும் நமஸ்கரிச்சுண்டு நான் உரைய தொடங்குறேன். அதாவது நம்ம அத்தனை பேருக்குமே ஆச்சாரியன் அப்படின்றவா ரொம்ப 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 முக்கியம். ஆச்சாரியன் இல்லாம அணுவும் அசையாதுன்னுவா. அப்படிப்பட்ட ஆச்சாரியனை முன்னோடியாக கொண்டு சுவாமி தேசிகன் அனுகிரகித்த கோதா ஸ்துதியிலேந்து ஒரு சில துளிகளை எடுத்துண்டு கோதை பாடின ஸ்துதியையும் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கலாம். இத கேட்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உரைய தொடங்குறேன். அதாவது சுவாமி தேசிகன், அதாவது நம் சுவாமிகள் இங்க எழுந்திருக்க சுவாமிகளுடைய மணிமண்டப குரூப்ல அடியாலும் இருக்கேன். அவரோட எல்லா காலக்ஷேபத்தையும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன். அவரளவுக்கு தேசிகர் ஸ்லோகத்தெல்லாம் வியாக்கியானத்தை காலக்ஷேபத்தை பண்ண முடியுமோன்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்கெல்லாம் சக்தின்றது நமக்கு கிடையவே கிடையாது. அதனால கோதா பாடிய ஸ்துதியை நான் இங்க சொல்ல போறேன். கோதா ஸ்துதியையும் ஓரளவு சொல்லலான்னு முடிவெடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி அமையறது, பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படி. அதாவது முதல்ல சுவாமி தேசிகனை பத்தி ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் ஒரு ஆச்சாரியன் வாழ்ந்திருந்தார். அவர் 1881 1907 வரையும் அவருடைய வாழ்க்கை. அதுல 1906 ஸ்ரீ ஆச்சாரிய சப்தசதின்னு நம் சுவாமி தேசிகனை பத்தி 700 ஸ்லோகங்கள் அவர் பாடியிருக்கார். அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல ஆர்யா சந்தஸ் அப்படின்றதுல பாடியிருக்காரு. ஆர்யா சந்தஸை பத்தி சொல்லணும்னா சுவாமி தேசிகனோட கிரந்தத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆர்யா சந்தஸ் அமைஞ்சிருக்கும். ஆனா எல்லா பாடல்களும் எல்லா ஸ்தோத்திரங்களும் ஆர்யா சந்தஸ்ல பாடவே முடியாது. ஆனா இந்த சுவாமிகள் அனைத்து ஸ்லோகத்தையுமே, அதாவது அது ரொம்ப அரிதுன்னு சொல்லலாம். நம் சுவாமி தேசிகன் எடுக்காத சந்தஸே கிடையாது. அனுஷ்டுப் சந்தஸ்ல ஆரம்பிச்சு அத்தனை சந்தஸ்லயும் அவர் ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துட்டார். ஆனா இந்த ஆர்யா சந்தஸ்க்கு என்னன்னா இந்த 700 ஸ்லோகமும் ஆர்யா சந்தஸ்ல சுவாமி தேசிகனுடைய பாலகாண்டத்துல ஆரம்பிச்சு அந்த ரங்கக்ஷேத்திரத்துல அவர் இருந்த மட்டும் முழுசா 700 ஸ்லோகங்கள் பாடியிருக்கா. அதுல இருந்து முதல் ஸ்லோகத்தை இங்க சொல்லி ஆச்சாரியன் திருவடியை பணிஞ்சுண்டு ஆரம்பிக்கலாம். அபியஸ்யன்னிவ நேத்தும் வைஷத்யம் தாம கிருத்திமாம் வாணி பிரதமம் ஜனனி வதனம் கர்ப்போனைஷீதிவ வைஷத்தியம். அதாவது ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கோங்களேன், அது பிறக்கும் போதே தாயோட முகம் வெளறி போயிருக்கும், அது வெள்ளையா இருக்கும். அது எதனால? அதே மாதிரி நம் சுவாமி தேசிகன் பிறக்கும் போதும் அவ தாயார் மூஞ்சு வெளறி போயிட்டா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இங்க அழகா சொல்றார் கந்தாடை தேசிகன். எப்படி சொல்றாருன்னா, தேசிகன்ற குழந்தை வருங்காலத்துல வேத வாக்கியத்துக்கெல்லாம் வெளிச்சம் தரப்போறதான். அத முன்னாடியே காமிக்கிற மாதிரி அவ தாயாரோட முகம் வெளறி போயிருக்கு அப்படின்றத சொல்றா. இதையே அடிப்படை ஸ்லோகமா அடியேன் எடுத்துட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன், அதாவது ஆச்சாரியன்றவர் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. பகவான் சொல்றாராம், அதாவது நான் ஷோடச ஆயுதத்தை ஏந்திண்டு அவதாரம் பண்ணேன், ஆனா நான் என்கிட்ட யாருமே வரல, என் பேச்ச கேட்டு யாருமே எதுவுமே இது பண்ண மாதிரி தெரியல. அதனால பகவான் என்ன பண்ணாரா, சஸ்திரத்தெல்லாம் கீழே போட்டு ஆச்சாரியனாக சாஸ்திரத்தை கையில ஏந்தினாராம்.
அப்படி வந்தவர் தான் நம் சுவாமி தேசிகன். பகவத் சாக்ஷாத் ஸ்வயம் பகவத் ஸ்வரூபமே நம் சுவாமி தேசிகன். அதாவது இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ஆண்டாள், கோதை நாச்சியார், கோதை பிராட்டி. ஒருத்தரை பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவ குலத்தை பத்தி சொல்லணும். ஆயாரோட குலம் என்ன, திரு ஆண்டாளோட குலம் அவளோட அப்பா தானே பெரியாழ்வார். முதல்ல பெரியாழ்வாரை நம்ம நமஸ்கரிக்கலாம். மிதுனே சுவாதிஜம் விஷ்ணு ரதாம்சம் தன்விதப்புரே பிரபத்தேயம் வசீரம் விஷ்ணு விஷ்ணு சித்தம் புரட்சிக்கின்ற மாதிரி கலி பிறந்து 47வது வருஷம், அதாவது கொரோதான வருடம் சொல்வா, அந்ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாச சுவாதி நட்சத்திர ஏகாதேசி திதியில இந்த விஷ்ணு சித்தர் அப்படின்றவருடைய அந்தனர் குலத்துல இவரோட திரு அவதாரம். விஷ்ணு சித்தர் அப்படின்ற திருநாமம் பெரியாழ்வாருக்கு. இத ரொம்ப அழகா சொல்லுவார் நிறைய உபன்யாசகர். உபன்யாசம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உபனா சமீபே, நியாசம்னா விடுதல். ஒரு விஷயத்துக்கு சமீபத்துல நம்ம கொண்டு போய் விடுறதுதான் உபன்யாசம். நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தோட சமீபத்துல கொண்டு போய் விட்டுருவேன். அதுக்கு மேற்கொண்டு நமக்கு இருக்கிற விருப்பத்தை கொண்டு காலக்ஷேபம் எல்லாம் கத்துண்டு அந்த விஷயத்துல நம்ம முன்னுக்கு வரணும். சோ உபன்யாசம்ன்றது அடிப்படை, காலக்ஷேபம்ன்றது அதற்கு மேற்படியான, காலத்தை சேமமாக போக்கிக் கொள்வது, அதுவே காலக்ஷேபம். அந்த விஷயத்தை பத்தியான ஞானத்தை வளர்த்துக்கிறது தான் காலக்ஷேபம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தர். சித்தம்னா என்னன்னா நினைவு. விஷ்ணுவோட நினைவுல எப்பொழுதும் இருப்பவராம். அதனால இவருக்கு விஷ்ணு சித்தர்ன்ற திருநாமமா. அப்படியும் இல்லைன்னு வைங்களோம், விஷ்ணுவையே தன் சித்தத்தில் எப்பொழுதும் கொள்பவராம். அதனால இவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்ற திருநாமம் சொல்லுவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய திருப்பாய். முதல்ல குலத்தை பார்த்துட்டோம். அப்ப ஆண்டாளுடைய கிரந்தத்தை பார்க்கணும். முதல்ல திருப்பாவை. நம்ம அத்தனை பேருக்கும் திருப்பாவை நன்னா தெரியும். 30 பாசுரம். ஐயைந்தும் அறியாதர மானிடரை வையம் சுமப்பது வம்பு. ஆனா இந்த திருப்பாவையை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்க சாதிக்கலாம். இந்த 30 திருப்பாவையில ஒரு திருப்பாவையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சார் குரு பரம்பரையில் திருப்பாவைன்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம காத்தால எழுந்து ஆச்சாரிய தன்யன அத்தனை பேரும் சொல்லுவோம் இல்லையா? அதுல முதல்ல அஸ்மத் குருப்யோ நமக எல்லாரும் சொல்றோம். ஆனா இதுக்கு உள்ள அர்த்தம் என்ன? இந்த இடத்துல எந்தெந்த ஆச்சாரியனை வாங்கிக்கிறோம்னா, முதல் ஆச்சாரியர்களாக நம் சம்பிரதாயத்துல பெரிய நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள், தேவ பெருமாள். இங்க அவ 3 பேரையும் தான் அஸ்மத் குருப்யோ நமகன்ற இடத்துல வாங்கிக்கணும். ஏன் இவாளை இப்படி எடுத்துக்கணும்னா, ராமானுஜரை இந்த சம்பிரதாயத்துக்கு கொடுத்தவாளாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு சமாசிரயணம் பண்ணி வச்ச, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்ச ஆச்சாரியன். திருக்கச்சி நம்பிகள் கிட்டதான் தனக்கு சந்தேகம் இருக்குன்னு போய் கேட்கிறார். உடனே அவர் காஞ்சியில இருக்க வரத கிட்ட போய் கேட்க உடனே 6 வார்த்தைகள் அருளினார். அகமேவ பரம் தத்துவம் தர்ஷனம் பேதமேவச்ச உபாயஸ்து பிரபத்தியஸ்ய அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்கியஸ்த பூர்வாச்சாரிய சமாஸ்ரயன்னு சொல்லி நம்ம சம்பிரதாயத்துக்கு ராமானுஜரை கொடுத்த ஆச்சாரியர்கள் இவர்கள் 3. அதனால இவாள அஸ்மத் குருப்யோ நமக அப்படின்ற இடத்துல வாங்கிக்கணும். அடுத்ததில் பாத்தீங்கன்னா அஸ்மத் பரம குருப்யோ நமக. இதுல ஆளவந்தார், யாமுனாச்சாரியார் அழைக்கப்படுற ஆளவந்தார், மணக்கால் நம்பிகளோட சிஷ்யர்கள் 4 பேர். தெய்வத்து அரசு நம்பி, கோமடத்து திருவின் நகரப்பன், ஆவுடைய பிள்ளை, திருப்புல்லானாச்சி. இவாள வாங்கிக்கணும். ஏன்னா இந்த சம்பிரதாயத்துக்குள்ள ராமானுஜரை வரையறைத்து தந்தவர்களாம். அதனால இந்த அஸ்மத் பரம குருப்யோ நமகன்ற இடத்துல இந்த 5 ஆச்சாரியன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அஸ்மத் சர்வகுருப்யோ நமகன்ற இடத்துல மணக்கால் நம்பி, திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர், சேட்லூர் செண்டல் அரங்காரர், ஸ்ரீ புண்டரீதாசர், உலக பெருமாள் நங்கை இவாளை வாங்கிக்கணுமா. இவா மூலமாக தான் நம்ம சம்பிரதாயம், ராமானுஜரை நம்ம சம்பிரதாயத்துக்கு இவாளும் வரையறுத்து தந்தவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நமக்கு எப்படி ஒரு ஸ்ரீமதே வேதாந்த குருவே நமக. வேதாந்த குருனா சுவாமி தேசிகன். ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ மகாபூர்ணாய நமக. மகாபூர்ணர் அப்படின்னாலே பெரிய நம்பிகள். ஸ்ரீமத் யாமுன முனையே நமக, ஆளவந்தார். ஸ்ரீ ராமமிஸ்ராய நமக, மணக்கால் நம்பி. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக அப்படின்னா நமக்கு உய்ய கொண்டார். ஸ்ரீமன் நாத முனையே நமக, இன்னைக்கு நான் அவருடைய இது கூட. ஸ்ரீமதே சடகோபாய நமக, சடகோபன்னா நம்மாழ்வார், நம்மாழ்வார். ஸ்ரீமதே விஸ்வக்ஷேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குரு பரம்பரையா சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா?
திருப்பாவையில இந்த அத்தனை பேரையும் ஒரு பாசுரத்துல எடுத்து நம்ம சாதிக்க முடியும். திருப்பாவையில் குரு பரம்பரைன்னு சொல்லலாம். அடியால் ஒரு உபன்யாசமும் அதை பத்தி பண்ணியிருக்கேன். திருப்பாவையில் குரு பரம்பரைன்னு அதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதனால இன்னைக்கு சுவாமி கேட்ட விஷயத்தையே சாதிச்சிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பாவையோட பிரபாவம், இன்னொரு பிரபாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்த பஞ்சகத்தையும் அடக்கி சொல்லலாம். ஒரு ஸ்லோகத்திலையும் அர்த்த பஞ்சகத்தை அடக்கி சொல்லலாம். அப்பேற்பட்ட விசேஷமானது திருப்பாவை. அப்ப திருப்பாவையே இவ்வளவு விசேஷம்னா கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமேன்ற மாதிரி கண்ணன் திருவடியே பற்றின்ற நம்ம ஆண்டாளை பத்தி சொல்ல வார்த்தைகளா வேணும். இந்த கோதை பிராட்டி எப்படி தெரியுமா பெருமாளை கட்டின், அதாவது எப்படி ஆண்டாள் அப்படின்ற திருநாமம் அவளுக்கு வந்துதான் தெரியுமா? பூமாலையும் பாமாலையும் கொண்டு பகவானை தன் அன்பால் ஆண்டவளா, அதனால் அவளுக்கு ஆண்டாள்ன்ற திருநாமம். இந்த ஆண்டாள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே, பாண்டிய நாடு ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே பெரியாழ்வாரோட திருவதாரமும் அங்கதான், ஆண்டாளோட திருவதாரமும் அங்கதான். நம்ம அத்தனை பேருக்கும் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது வைகுந்தத்துல தாயார் பெருமாள் கிடைய சம்பாஷணம் நடந்துட்டு இருந்தது. அப்ப பெருமாளே உமக்கு யாரிடத்துல இருக்க விருப்பம் அப்படின்ன உடனே எனக்கு என் பக்தரிடத்துல இருக்கதாமா விருப்பம். யார் அந்த பக்தர் அப்படின்னு கேட்கும் போது, தோ விஷ்ணுவை என்னையே தன் சித்தத்துல வச்சுருக்காரே அந்த விஷ்ணு சித்தர் இடத்துல இருக்க விருப்பம் சொன்ன உடனேவே அந்த இடத்துல உடனே வந்து இறங்கிட்டாலாம் தாயார். பூமா தேவியாக, கோதா தேவியாக, துளசி மாடத்துக்கு கீழே அவரோட திரு அவதாரமா துளசி மாடத்துல ஒரு குழந்தையா கலி பிறந்து 98வது நலவருடம் ஆடி மாச பூர நட்சத்திரத்துல சுக்ல பட்சத்துல செவ்வாய் கிழமையில சதுர்த்தி திதியில இவளுடைய திரு அவதாரம். அதாவது ஆண்டாளை பத்தி சொல்லணும்னா பகவான் இட்ட கலத்திலேயே ஏத்து நடப்பவளாம் பூமாதேவின்ற இந்த பூமி விராட்டி. அப்பேற்பட்டவளா இந்த தாயார். அதாவது இந்த ஆண்டாளோட வைபவத்தை பத்தி சொல்லும் போது, வேய புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேசமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தனியொரு திங்கட் பாமாலை ஆய புகழ் 100உடன் 43 அடியேனுக்கு அன்புடனே அருள் செய் நீயேன்ற மாதிரி நம்ம சுவாமி தேசிகன் தாயாரை பத்தி, ஆண்டாளை பத்தி பிரபந்த சாரத்துல எழுதினது. அதாவது ஆண்டாளோட புகழை இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியுமா? அவ செய்த அற்புதத்தை இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியுமோன்னு கேட்டா கிடையாது. அடியாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருந்தேன். அங்க சில விஷயங்கள் ஆண்டாளை பத்தி சொன்னான். அதை இங்க இருக்கிறவா கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, அங்க வந்து எங்கேயுமே இல்லாத கணக்கடைக்காத விசேஷமா என்னன்னா, ஒரே சந்தனதியில ஆண்டாள், ரங்கமன்னார், பக்கத்திலேயே கருடன். கருடன் யாரும் இல்ல, விஷ்ணு சித்தர்ன்ற நம்ம பெரியாழ்வார் கருடனோட அம்சம். ஏக சிம்மாசனத்துல இருப்பா. அதே மாதிரி என்ன விசேஷம்னா 2 ஆழ்வார்களுக்கு தான் ஒரு விசேஷம் இருக்கான். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, அர்ச்சைய வந்து தனக்காக வரவைத்தவாளாம். யாருன்னா அது ஒண்ணு ஆண்டாள், இன்னொன்னு திருமிசை ஆழ்வார். திருமிசை ஆழ்வாரோட சரித்திரம் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா கணிக்கண்ணன் அந்த பாண்டிய நாட்டு ராஜா வெளியில போன்னு சொன்ன உடனே திருமிசை ஆழ்வார் சொல்லுவார், எதோத்தகாரி சொன்னவண்ணா செய்த பெருமாளே நீ, அதாவது கணிக்கண்ணன் போகின்றான் காமொரு பூக்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், உன் துணையான புலவனும் போகின்றேன், நீ உன் பைனாக பாயை சுருட்டி கொள்ளுவார். சொன்ன உடனே பெருமாள், எதோத்தகாரி பெருமாள் சொன்னவண்ணா செய்த பெருமாள்னா அதாங்க பேரு அவருக்கு. நம்ம ஆழ்வார் சொன்னபடி செஞ்சாராம். உடனே அந்த அர்ச்சையான பெருமாள் எழுந்தாரா, இவர் பின்னாடி நடந்து வந்துட்டாராம். பார்த்தா ராஜா வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். உடனே பெருமாள் திரும்பி அவருக்காக அங்க போய் எழுந்து பெருளும் போது வடது இடமாக எழுந்தவர் இப்ப இடது வளமாக எழுந்தருளுவார். அங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா வடது இடமாக எழுந்தருள் இருப்பார், இங்க இடது வளமாக எழுந்தருள் இருப்பார் பெருமாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க தாயார கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறார் பெரியாழ்வார். தாயார் கிட்ட, ஆண்டாள் கிட்ட போய் கேட்கிறா, பெண்ணே, நீ உனக்கு எந்த ரூபத்துல பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை? நீ கண்ணனை பத்தி தானே பாடின்னு இருக்க, கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறார். ஆஹா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசை, ஆனா எனக்கு ரங்கனை ரொம்ப பிடிக்கும். அப்ப ரங்கநாதரே உன்னை வரவழைத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் பெண்ணே அப்படின்றாரு. ஆஹா, அந்த ரங்கன் எப்படி இருக்கணும் தெரியுமா? மன்னார் கொடியில இருக்க ராஜா போல இருக்கும்.
ராஜாவாக ரங்கமன்னார் வந்து என்ன திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுண்டாலாம். இந்த அதிசயம் எங்கேயோ உண்டோ கேட்டேன்னா ஆண்டாள் கிட்ட எல்லாமே சாத்தியம். ஆண்டாள் சொன்னா பெருமாள் எதுவா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். பெருமாள் அதாவது திருப்பாவை பார்த்தேன்னா செய்யூர், அதாவது 30 பாசுரமும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல பாடிடுவா. எப்படி காத்தியாயினி நோன்பு இருந்து அங்க ஆயர் குலத்துல பெண்கள் கோபிகைகள் கண்ணனுக்காக திருப்பாவை 30 பாசுரம் அங்க நோன்பு இருந்தாலோ அதே மாதிரி இவளும் இங்கு நோன்பு இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தன்னோட தோழிகள் எல்லாம் ஆயர்குல பெண்களாக பாவிச்சுண்டு 30 நாள் திருப்பாவை பாடி கண்ணனை வந்து சேவிக்கிறா. அதே பார்த்தீங்கன்னா மார்கழி 30 முடிஞ்சிடுறது. முடிஞ்ச உடனே இவளுக்கு திருக்கல்யாணம் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பங்குனி உத்திரத்தன்னைக்குதான் ஆண்டாளோட திருக்கல்யாணம். அதுவரையும் நாச்சியார் திருமொழி சொல்றா ஆண்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவளுக்குன்னு ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள் நடக்கும். அந்த உற்சவத்துல இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா பெருமாளோட தாயார் எழுவா, அவ்வளவுதான். அததான் நம்ம பார்த்திருப்போம். இந்த ரங்கநாத் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல மட்டும்தான் வடபத்திரசாயி பெருமாள், ஆண்டாள் நடுவுல, இந்த பக்கத்துல ரங்கமன்னாராம் 3 பேரும் சேர்ந்து பகல் 10 ராப்பத்து உற்சவத்தை கண்டருளுவாளாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரங்கராஜனை நாங்க வரவழைச்சிட்டோம். ஆனா எங்காமோ பெண்ணாத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை தங்க வைக்க முடியாது. இப்ப மாப்பிள்ளையே தங்க வைக்கணுமே, நாங்க என்ன பண்றதுன்னு ஒன்னே வடபத்திர பெருசாயி சொன்னாராம், நம்ம மண்டபத்திலேயே நம்மளோடயே தங்கிக்கிட்டோம், நம்ம திருமாளிகையிலேயே தங்கிக்கிட்டோம், அதாவது அவரோட கோவில்லயே வந்து தங்கிக்கிட்டோம்னு சொன்னாராம். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பெரிய பெருமாள் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை தான் சொல்லுவோம். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும் பெரிய பெருமாள் வடபத்திரசாயி. ஏன்னா ரங்கனுக்கே இடம் கொடுத்தவராச்சே, அதனால அவரே வடபத்திரசாயி பெருமாளே இங்க பெரிய பெருமாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்னோ இங்க ஆண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய். அதாவது எப்பேற்பட்ட போகங்க வைகுண்டத்துல, எப்பேற்பட்ட போகம். இங்க போகணும் தானே ஒரு ஜீவாத்மாவும் ஏங்கின்னு இருக்கு. ஆனா ஆண்டாலும் அதை விட்டுட்டு நமக்காக வேண்டி இங்கு வந்தாலே. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையா பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை வழுத்தாய் மனமே நல்கு. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பாசுரத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அர்த்தம் சாதிப்பா. அடியேல் ஒரு அர்த்தம் சொல்றேன். என்னன்னா சாஸ்திரத்துக்கு அஞ்சி நடப்பவர்களா ஆழ்வார்கள். அந்த குடியில இவளோட திருஅவதாரம். அதாவது தாய் வந்து 10 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும்லாம் சொல்வா, சும்மா வார்த்தைக்கு பழமொழிகள். உண்மையாவே ஆழ்வார்கள் அவ வந்து வேதத்துக்கு சாரமா அவ கொடுத்ததுக்கு அந்த வேதத்துக்கே வித்தா இருந்துதான் ஆண்டாள் பண்ணிட இந்த திருப்பாவையும் இந்த நாச்சியார் திருமொழியும் அப்படின்னு சொல்லுவா. ஆழ்வார்கள் அவதரித்த நாளூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர் தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுட்பாட்டின் வகையான தொகை இலக்கமத்துமெல்லாம் வீழ்வாக மேதினியில் விளங்க நாளும் விரித்திருக்கும் கருத்துடனே மிக்கோர் தங்கள் நீர்பாதம் நிரந்தரமும் தொழுது ஏத்தும் நேசமுடன் அன்றியேன் அன்பன் நெஞ்சுதானே. அதாவது ஆழ்வார்கள் கோஷ்டியில ஆண்டாள் இடம் பெறறா, ஒரு தாயாராகவும் இருக்கா, ஆழ்வார் கோஷ்டியிலயும் இருக்கானா. அதான் அந்த காலத்திலேயே பெண்கள் உயர்வானவர்கள் அப்படின்றத அந்த பெண்களுக்கு உயர்த்திய ஆண்டாள் ஆழ்வார் கோஷ்டியில இடம் பெற்று நமக்கெல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு போயிட்டா. இனிமேல் நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்தது முதல்ல சுவாமி வந்து கோதாஸ்துதிய சாதிச்சுட்டு இருக்கா இந்த மாசம். அந்த கோதாஸ்துதியில முதல் ஸ்லோகத்துல ராமதேசிகாச்சாரோட அடியால் வந்து வில்வலம் ஐஷிங்கரோட வியாக்கியானத்தை தான் சேவிச்சிருக்கேன். அந்த நோட்ஸ் எல்லாம் எங்க ஊர்ல இருக்கவே இப்ப ராமதேசிகாச்சார் வியாக்கியானத்தை எடுத்திருக்கேன். அதாவது சுவாமி அளவுக்கு கோதாஸ்துதியே, சுவாமி தேசிகன் அருகின கோதாஸ்துதியை சொல்ல முடியுமோன்னு கேட்டா முடியாது. அதனால அதையே இன்னைக்கு மங்கள ஸ்லோகமா நான் வச்சுண்டு ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கநாத ஹரிச்சந்தன போகதிருஷ்யாம் திராட்சாட்சமாம் கருணையா கமலாவிமான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்தியே. அதாவது விஷ்ணு சித்தர் அப்படின்ற அந்த பெரியாழ்வாரோட குலம்ன்ற நந்தவனத்துல தோன்றின கல்பக விருட்சமான மரமா இந்த ஆண்டா.
அதே மாதிரி ஹரிச்சந்தனம்ன்ற அதாவது பக்தர்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஹரிச்சந்தன மரமா ரங்கநாதர். இவா 2 பேரோட சேர்க்கை, யோகம்னா சேர்க்கை. இது எப்படி இருக்கான், காணக்கொள்ளாத காட்சியா இருக்கான், அத்தனை புகு அழகா இருக்கான். சாக்ஷாத் ஷமம். இந்த தாயார் யார், இந்த ஆண்டாள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷமை. நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிக்க கூடிய குணம் படுத்தவலாம். கருணை வேல தாயார் வேறன்னு கிடையாதான். கருணைனா அது பூமி பிராட்டிய சொல்லலாமா, இவளே பெரிய பிராட்டியோட அம்சமாகவும் சொல்லலாமா. அப்படிப்பட்ட இந்த கோதாவை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை. இவளே நான் அதாவது சரணம் சரணம் பிரபத்தே, சரணம் சரணம் பிரபத்தே. சுவாமி தேசிகன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட கிரந்தம் ஒண்ணு விடாம அந்த சரணாகதி தத்துவத்தை போட்டு தாக்கிடுவார். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஞாச திலக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு, ஞாச தசகத்துல இருந்து ஆரம்பிச்சு, தேவராஜ பஞ்சாக எந்த கிரந்தம் எடுத்துக்கோங்க, இந்த பிரபத்தி மார்க்கத்தை, இந்த சரணாகதியை காமிக்காம இருக்கவே மாட்டார். ஏன்னா நம்மளால செய்ய முடிஞ்சது அதுதான். அந்த சரணாகதி தத்துவத்தை ராமானுஜர் காமிச்ச வழியிலே இருந்து இதை இன்னி பரியந்தம் அது நம்ம ஆச்சாரியர் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தரும் அதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பரநியாசம்ன்ற பிரபத்திய பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு சுவாமி தேசியன் திருவடிக்கு பல்லாண்டு கிருதஞ்ஞையை தெரிவிச்சுட்டே இருக்கணும், நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது சுவாமிதே. அதனால இதையே அடியாளோட மங்கள ஸ்லோகமா கொண்டு இந்த கோதா ஸ்துதிய சொல்ற அளவுக்கு நான் உண்மையே யோசிச்சேன். நம்ம கோதா ஸ்துதி 29 ஸ்லோகத்தையும் எடுத்து நமக்கு அதுக்கு விளக்கத்தை சாதிச்சிடலான்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இவரோட காலக்ஷேப குரூப்ல அடியாள் இருக்கேன், இவர் இதை கேட்டிருக்கேன். அதனால இந்த அளவுக்கு விளக்கமா அடியாளால சொல்ல முடியுமோ கேட்டா முடியாது. அதனால இதையே மங்கள ஸ்லோகமா சொல்லிண்டு கோதைய பத்தியான ஸ்துதிதான், கோதை அனுகிரகித்த ஸ்துதிய சொல்லலான் இருக்கேன். ஏன்னா அடியாளுக்கு ஒரு 4000 மேல ரொம்ப பற்று ஜாஸ்தி. இங்க இருக்கிறவ அத்தனை பேரும் சுவாமியோடைய அனுகிரகத்துல அவர் உங்களுக்கு கிடைச்சது ஏதோ பூர்வ ஜென்ம சுக்ருத்துன்னு சொல்லலாம். அதனால தேசிகர் கிரந்தத்தை அத்தனையும் காலக்ஷேபமா கேட்டிருப்பேன், ஒண்ணும் விடாம இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நாச்சியார் திருமொழி அத ஒரு சில பேர் கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். அதனால் நாச்சியாரான ஆண்டாள் ஸ்துதி பண்ண இந்த நாச்சியார் திருமொழியிலேன்னு சில துதிகளை அடியால் சாதிக்கலான் இருக்கேன். அதாவது நாச்சியார் திருமொழி பத்தி சொல்லும் போது ஆண்டாள் இந்த 30 நாள் திருப்பாவைய பாடி முடிச்சுடுறா. முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றா, மீதி இருக்கிற நாள்லாம் இந்த நாச்சியார் திருமொழிய சொல்றாளாம். பங்குனி உத்திரம் முடிய இந்த நாச்சியார் திருமொழியோட அனுசந்தானம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆண்டாள் 5 வயசு குழந்தை. நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம் ஆண்டாளுக்கு 20 வயசோ 25 வயசோ, கிடையாது, 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு குழந்தை எத்தனை இலக்கணம் இலக்கியம் பிழை இல்லாமல் கற்பனையில கூட செஞ்சு பார்க்க முடியாத அந்த வேதத்தோட அர்த்தத்தை ஒரு பாசுரத்திலையும் உள்ளடக்கி பகவானே பரன், அதாவது நம்ம பகவானே பரன்றதுக்காக வேதத்தெல்லாம் கொண்டு அர்த்தம் சாதிப்போம் அவசியமே இல்லை. ஆண்டாள் அனுகிரகித்த எந்த பாசுரத்தை வேணா எடுங்கோ, அதுல பகவானே பரன் அவ காமிச்சிருப்பா. அதனால இன்னைக்கு நாச்சியார் சுவாமிகள் என்ன கண்டிப்பா மன்னிக்கணும். எதுக்குன்னா கோதாஸ்துதியை பத்தி சொல்லுனாரு. நானும் அவர் சொன்னதெல்லாம் கேட்டு பார்த்தேன். அடியாளுக்கு இந்த அளவுக்கு கோதாஸ்துதிய சொல்ல முடியுமான்னு கேட்டா தெரியல. அதனால நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் பண்ணின ஸ்துதி, இதுவும் ஒரு கோதா ஸ்துதியே அப்படின்றதுனால இதை எடுத்துட்டு இன்னைக்கு சாதிக்கிறேன். அதாவது ஆண்டாளோட திரு அவதாரம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முக்கியமா சொல்ல பார்த்தீங்கன்னா சரணாகதி தத்துவத்தை சுவாமி தேசிகன் எப்படி சரணாகதி தத்துவத்தை முன்னோடியாக கொண்டு அனைத்து கிரந்தங்களையும் சாதிச்சார், அதே மாதிரியே ஆண்டாளோடைய பிறப்பு, அவளோட திரு அவதாரம், பிறப்புனே சொல்லக்கூடாது, திரு அவதாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ஆண்டாளோட திரு அவதாரமே பார்த்தேன்னா இந்த சரணாகதி தத்துவத்தை லோகத்துல உணர்த்துறதுக்காகவே ஆண்டாளோட திரு அவதாரம் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம திருப்பான ஆழ்வாரோட திரு அவதாரமும் சரணாகதி தத்துவத்தை லோகத்துக்கு உணர்த்துறதுக்காக தான். அதாவது நம்ம பார்க்கலாம் சரணாகதி தத்துவத்துல முக்கியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியன் முகமாக தான் பகவானை சென்றடைய முடியும். இப்ப இங்க ஆண்டாளுக்கு யார் ஆச்சாரியர் அப்படின்னா வேற யாருங்க, பெரியாழ்வார். குழந்தைய சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி வளர்த்தாரா இல்லையா? இன்னைக்கே எடுத்துக்கோங்களேன், நம்ம பார்த்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த அளவுக்கு தெரியுமா?
மனுஷ குழந்தையாதானே ஆண்டாளோட திரு அவதாரம். எத்தனை விஷயங்களை ஆண்டாளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அவ அப்பா ஆச்சாரிய ஸ்தானத்துல உட்கார்ந்துண்டு. அதாவது அவ எழுதின திருப்பாவை 30 பாசுரங்களோட அர்த்தத்தை நம்ம கற்பனையில கூட எட்டி பார்க்க முடியாதா. ஒரு வருட காலமானா கூட அந்த திருப்பாவை அது ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலத்துல ராமானுஜர் பல நாட்கள் எடுத்துப்பாராம். எதுக்கு? இந்த திருப்பாவை பாசுரத்துக்கு காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்கு. ஏன்னா அத்தனை அர்த்த கிரந்தங்கள் நிறைந்ததுன்னு வாராம். அவ்வளோ விசேஷமாய் இந்த திருப்பாவை அப்படின்றது. நம் சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னே ஒரு திருநாமம் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஸ்ரீரங்க வீதியில குஞ்சவரத்தை எடுக்கும் போது அவர் இந்த திருப்பாவை பாசுரத்தை தான் அனுசந்தானம் பண்ணுவாராம். அதே மாதிரி ஒரு வாட்டி விளையாட்டா அவர் வரும்போது, அதாவது உஞ்சவிருத்திக்காக அவர் வரும்போது விளையாட்டா அந்த குழந்தை பெரிய நம்பிகளோட பெண் அத்துழாய் அவருக்கு உஞ்சவிருத்திக்கு சுவாமிகள் எழுந்தருள் இருக்காருன்னு அவருக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக வருது. உடனே அப்பதான் அவர் உந்து மதக்களிற்றான் ஓதாத தோல்வலியன் நந்தகோபாலன் மகனே நப்பின்னாய் கந்தம் கவழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் வேறுபாட செந்தாமரை கையால் சீரார் வளையுளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்ன்ற மாதிரி அந்த பாசுர அனுசந்தானம் வருது. சாட்சாத் ஆண்டாலே நினைச்சு கால ஊந்துடுறாராம். அப்படி ஒரு திருப்பாவை மேல பற்றுடையவரா. அதனால அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே திருநாமம். இந்த சரணாகதி தத்துவத்தை உணர்த்ததுக்காக தான் ஆண்டாளோட திருவவதாரம். அப்பா பார்த்து குழந்தைய கேட்கிறார். பெருமாள் கனவுல சொல்லிட்டார், உனக்கும் அவருக்கும் திருக்கல்யாணம், உனக்கு எந்த ரூபத்துல பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுன்றாராம். எனக்கு ரங்கராஜனா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதான் குழந்தை. மேல தாளத்தோட பாண்டிய நாட்டு மன்னன் வரிசையெல்லாம் கொடுத்து அனுப்புறார். மேல தாளத்தோட குழந்தைய எடுத்துன்னு போய் அந்த சன்னதியில நிறுத்தி வைக்கிறார். அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரது. முதல்ல சரணாகதி தத்துவத்தை நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்வரூபத்தை உணர்ந்து, ஸ்வரூபத்தை காட்டுற மந்திரம்ன்றதே மூல மந்திரம் தான். மந்திரானாம் பரமோ மந்திர, மந்திரத்துக்குள்ள உயர்ந்த மந்திரம். குய்யானாம் குய்யம் உத்தமம், ரகசியங்களுள்ள சிறந்த ரகசியம். பவித்ரம் ச பவித்ரானாம், அதாவது தூய்மையானவற்றுள் மிகவும் தூய்மையானது. மூல மந்திரக சனாதனக, எப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த மூல மந்திரம் அப்படின்ற இந்த மூல மந்திரத்தை வச்சுண்டு ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுண்டு இதுக்கப்புறம் ஆச்சாரியன் முகமேன நம்ம துவயானுசாந்தானம் மூலமாக பிரபத்திய பண்ணிக்கணும். முதல்ல பிரபத்திக்கு என்ன தேவைன்னா ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்வம். அகலிகில்லை உரையுமென்னு அலமேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகருன்றில்லா அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது எனக்கு ஒன்ன தவிர வேறு கதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பகவத் திருவடி அடையணும். அந்த அனன்ய கதித்துவம் ஆக்கிஞ்சன்யம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். அத்தோட கூடி பகவான அடையணும். இங்கேயும் ஆண்டாளை கொண்டு போய் விடுறார். உடனே ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரது. நம் ஜீவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில பிறந்ததுக்கு காரணமே பகவான் திருவடியை அடையணும். அதுக்குதான். அதே மாதிரி இந்த தத்துவத்தை உணர்த்ததுக்காகவே ஆண்டாளோட திருவவதாரம். நீங்க நினைக்கலாம் இதுன்னா எல்லாத்துக்கும் முச்சுக்கு 300 வாட்டி பாசுர அனுசந்தானமே சொல்றான். அடியாள் எங்க ஆச்சாரியன் கிட்ட சேர்ந்தேன். அப்ப சந்தையா 4000 திவ்ய பிரபந்தத்தை முடிக்க போறேன். அப்ப ஆச்சாரியன் சொல்லுவார், அம்மா இதெல்லாம் கத்துக்கிற, நீயோ உபன்யாசம் பண்றன்ற 4-5 வருஷமா எல்லா இடத்துலயும் நம்ம பாசுரத்தை சேர்க்கணுமா. ஆழ்வார் இல்லாத ஒரு உபன்யாசத்தை நீ எடுக்கவே கூடாதுன்னு அடியனோட ஆச்சாரியன் வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள் அடியாளுக்கு சொல்லியிருக்காரு. அதனால என்னோட உபன்யாசத்துல மட்டும் குறைந்தது ஒரு 30 பாசுரமாவது அடியாள் அந்த இடத்துல சாதிச்சிடணும். ஏன்னா எங்க ஆச்சாரியனுக்கு நான் பண்ற கைங்கரியம் இதுதான். அதே மாதிரி நம்ம வந்திருக்க அத்தனை பேருக்கும் அதோட இனிமை தெரியணும், ரசம் தெரியணும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரியாம போயிருக்கலாம். ஆழ்வாரோட பாசுரங்கள்ல இத்தனை அழகு இருக்கா. வெகு அழகு இந்த லோகத்துல எதுனா 4000. அதாவது ஒருத்தர் ஒரு மாதிரி சாதிக்கலாம். தேசிகருக்கு நிகர் இல்லை. அதே மாதிரி ஒரு கிரந்தத்துக்கு ஒரு அழகு இருக்கா மாதிரி 4000த்துக்கு இருக்க ஏற்றம் அப்படின்றது அதை கேட்கும் போதும் அதை உணரும் போதும் நமக்கு ஏற்படுற ஒரு அனுபவமேன்னு சொல்லலாம். இப்போ நாச்சியார் திருமொழி பார்க்கலாம். இன்னைக்கு அடியால் என்ன செய்ய போறேன்னா, நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாசுரங்கள் சாதிச்சிருக்கா. அது திருமொழின்னு 10 14 திருமொழிகள். அது அத்தனையும் ஒரு திருமொழியிலையும் ஒரு பாசுரத்தை சொல்லி அதோட அர்த்தத்தை சாதிச்சு அந்த விஷயத்துக்கு சமீபத்துல உங்களை எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு இதுல மேற்கொண்டு விருப்பம் ஏற்பட்டதுன்னா காலக்ஷேப ரூபமாக கத்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்.
முதல் திருமொழியில பாத்தீங்கன்னா மன்மதன் கிட்ட தூது. மன்மதா, எப்படியாவது என்னை என் பெருமாள் கிட்ட சேத்திர மாட்டியா? உன்னால முடியாதது உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு 10 பாசுரங்களால தையொரு திங்களும் தரை விலக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனும் மலர்கொண்டு தெருவணிந்து அழகனுக்கு அலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் மாங்கலோ என்று சொல்லி உண்மையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றிய சொல்றா. தை மாசம் முழுக்க நான் என்ன பண்றேன்னா இந்த மண்டல பூஜைக்காக ஏற்பாடு செஞ்சேன். மாசி மாசம் அந்த மண்டல பூஜை, அதுக்காக வேண்டி அந்த மணல் வீடெல்லாம் கட்டி அதெல்லாம் சரிப்படுத்தி வைக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னா எப்பொழுதும் அனங்க தேவானா காமதேவா, காமதேவா எப்பயுமே கையில சங்கு சக்கரத்தை தரிச்சுன்னு இருக்கானே என் பகவான், அவன் கிட்ட என்ன சேர்ப்பிக்க மாட்டாயா? எப்படியாவது என்ன அவன் கிட்ட சேர்ப்பிச்சுட, அவனுக்கு நான் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல் 10 பாசுரத்தினால நாச்சியார் திருமொழியில இது சொல்றா. இந்த 10 திருமொழிகளும் மன்மதனுக்கு விழ தூது. அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது திருமொழி எடுக்கிறா. அது தன்னை ஒரு ஆயர் சிறுமியராகவே வச்சுண்டு தன் கூட இருக்கிற பெண்கள்லாம் ஆயர் சிறுமிகளா வச்சுண்டு இவாலாம் மணல் வீடு கட்டி விளையாடுறாளாம். இந்த மணல் வீடு கட்டி விளையாடும் போது இந்த கண்ணன் இதெல்லாம் கலைச்சிடுறானா. கண்ணா, இந்த மணல் வீட்டெல்லாம் கலைக்காதரா அப்படின்ற மாதிரி ஒரு 10 பாசுரங்கள் இந்த குழந்தை பாடுறது. அதான் 5 வயசு குழந்தைக்கு இத்தனை ஞானம் இருக்குமோன்னு கேட்டா எப்படிங்க இருக்கு? இது அற்புதங்க. நம்ம ஆண்டாள் சொன்ன ஒரு பாசுரமே அற்புதம். ஆண்டாளோட அற்புதங்கள்னு கேட்டா அவ பாசுரங்கள் 143 அற்புதங்கள், அது இல்லாம ஒரு 173 பாசுரங்களுமே அற்புதங்கள். இதுக்கு மேல அற்புதம் எதுவுமே கிடையாது. ஆண்டாள் பூமியில வந்த திருவவதாரமே அற்புதம் சொல்லலாம். நாமம் 1000 ஏத்த நின்ன நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமோ காமன் போதரு காலம் என்ன பங்குனினால் கடைபாரித்தோம் தீமை செய்யும் சிறீதரா எம்மை சித்தில் சிதையேழு. அதாவது பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 நாமங்களாம், சகசிர நாமத்தை உடையவனா பகவான். நாராயணா நரனே, நரனாகவும் நாராயணனமாகவும் இருந்து பத்ரிகாசிரமத்துல மூலமந்திரத்தை உபதேசம் செய்தவராச்சே. அப்படிப்பட்ட பகவானே எப்படி எடுக்கிறா பாருங்க ஆண்டாள். 5 வயசு குழந்தைக்கு எத்தனை பொகுஞானமாச்சு அவளுக்கு இல்லையா? ஸ்ரீயப்பதியான பகவான் கிட்ட என்ன சேர்த்துட, நான் ஸ்ரீயப்பதியான பகவானே, நான் என்னன்னா மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கேன், இத நீ கலைச்சிடாத, என் சித்தில் சிதையலை கலைக்காதே, எங்கள் மணல் வீட்டையெல்லாம் கலைக்காதேன்னு அப்படின்னு கொஞ்சி அந்த பகவானோட ஒரு பாசுரம் பாடுறா பாருங்கோ, அதுவே ஒரு ஆனந்தம். 3வது 10ல பார்த்தேன்னா எப்படி ஆயர்பாடியில இவெல்லாம் ஆயர் சிறுமிகள்லாம் குளத்துல நீராடும் போது பகவான் அவளோட வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்துட்டு போறானோ, அதே மாதிரி இங்கேயும் வஸ்திரங்களை பகவான் அபகரிக்க, நாங்க பொய்கையில நீராடும் போது எங்க வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிக்காதே கண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு 10 பாசுரங்கள் பாடுறா 3வது திருமொழியில. கோடி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீர் ஆடுவான் போந்தோம் ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டார் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனியென்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. அதாவது என்ன சொல்றானா, எங்களோட வஸ்திரங்களை தந்த துகிலை பணித்தருளாயேனா எங்க வஸ்திரங்களை தந்தருள வேண்டும். எப்படி எடுக்கிறா பாருங்கள, அரவணை மேல் பள்ளி கொண்டாள் ஸ்ரீயப்பதி பரத்துவ சூச்சகம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா பரணான பகவான் வைகுண்டத்துல இருக்க பகவானே, ஆழியின் செல்வா, சங்கு சக்கரத்தை கையில் ஏந்தி கொண்டு இருப்பவனே, நான் நீ ராத்திரி எல்லாம் சேட்டை பண்ணிட்டு தாமதமா தூங்குவ, தாமதமா தான் எழுந்துப்பேன்னு நான் நினைச்சுட்டேன். அதனால கோழி அழைக்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் குளிக்க போயிட்டோம் நாங்க எல்லாம். ஆனா நீ எங்களுக்கு முன்னாடியே எங்க வஸ்திரங்கள் எல்லாம் களைஞ்சுட்டியே, எடுத்துட்டியே. நானும் எங்கள் தோழிமார்களும் உன்னை கை கூப்பி நிக்கிறோம், எங்களோட வஸ்திரங்களை தந்தருள வேண்டும் சொல்லி ஒரு 10 பாசுரங்கள் ரொம்ப அழகா வெகு அழகா சாதிக்கிறா. அடுத்தது பாத்தீங்கன்னா 4ஆம் 10ல பாத்தீங்கன்னா கண்ணனை பிரிஞ்சிடலாம், பிரிஞ்சதுனால திருப்பியும் சேரணும்ன்றதுக்காக கூடல் முறையில பாசுரம் பாடுறான். தெல்லியார் பலர் கை தொடும் தேவனார் வல்லல் மாலிருஞ்சோலை மலாலனார் பள்ளி கொல்லும் இடத்து இடம் கொட்டிட கொல்லுமாகில் நீ கூடிடு கூடலே. அதாவது இந்த பாசுரத்துல என்ன அழகு பாத்தீங்கன்னா, இங்க நித்திய சூரிகள் எல்லாம் எடுத்துடுறான். தெல்லியார்ன்ற இடத்துல நித்திய சூரிகள் எல்லாம் வாங்கிட்டு நித்திய சூரியெல்லாம் தொடர பகவானே, வல்லல் மாலிர அதாவது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய திருமாலஞ்சோலையில எழுந்தருள் இருக்க கல்லழக பெருமாளே, அதாவது உன் திருவடியை நான் பிடிக்கணும்
அப்படின்னா உன் நினைவால உன் சங்கல்பத்தால நீ அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்றதுதான் இங்க அர்த்தம். நீ கூடிடு கூடலைன்னா உன்னுடைய சங்கல்பத்தினால நீ எங்களை அனுகிரகித்தாதான் எங்களால இன்னைக்கு பகவானோட திருவடிய பெருமா இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கோம். பகவான் விஷயத்த சொல்றோமோ கேக்குறோமோ, பகவானை பத்தி எந்த இது இங்க அவெல்லாம் பூ கோத்துருக்கா, பகவானுக்காக பூ கோத்துருக்கா, தன்னோட கைகளை உபயோகப்படுத்தி பூ கோத்துருக்கா. பகவத் விஷயமாக எது செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு பகவானோட சங்கல்பன்றது ரொம்ப அவசியம். அதாவது நவவிதமான பக்திகள் உண்டு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுல எது பண்ணணும்னாலும் பகவானோட சங்கல்பம் வேணும். எத்தனை அழகா 5 வயசு குழந்தை காமிச்சிருக்கு பாருங்க. உன் சங்கல்பம் இருந்தாதான் உன்னை நான் அடைய முடியும்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நல்ல ஞானம் பொருந்தியவாள் கூட அது சில நேரத்துல சட்டுன்னு மறந்து போயிடும். நானும் என்னோட முயற்சினால பகவான் அடையறேன்வா, அது கிடையவே கிடையாது. பகவானோட அனுகிரகத்தினாலதான் நம்ம பகவானையே அடைய முடியும். இது எங்கேயுமே இதுல இன்னொன்னு சொல்லுவா, என்னன்னா சத்வகுணம் இருந்தா பகவானை அடையணும். அப்பதான் பகவானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கோம். ஆகார நியமம்ன்றது நமக்கு ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆகார நியமம்ன்றது சத்வகுணத்தை வளர்க்கும். இப்ப சத்வகுணம்னா என்ன? உண்மையாவே ஒண்ணு சொல்றேன் கேளுங்கோ. ராமானுஜர் காட்டிய சித்தாந்தத்தின் அடிப்படையில மனோவாக்காயம், மனசாலையும் வாக்காலையும் செயலாலையும் பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பது, சொல்லாமல் இருப்பது, நினையாமல் இருப்பது, இதுதான் நம்ம சம்பிரதாயமே. இதுதான் சத்வகுணமே. நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட அடிப்படையில இந்த சத்வகுணம் இருந்ததுன்னா ஆகார நியமத்தையும் கடைபிடித்தீங்கன்னா இது வளரும். வெறும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நான் ஆச்சாரம் இதை தொட மாட்டேன், அதை தொட மாட்டேன்வா. அவசியமே கிடையாது. முதல்ல சத்வகுணம் இருந்தாதான் இந்த ஆகார நியமமும் கை கொடுக்கும். சத்வகுணமே இல்லாம மனோவாக்காயமே அதை நம்ம கெட்ட வழியில செலுத்தினோம்னா, சத்வகுணம் இல்லாம போச்சுன்னா அங்க ஆகார நியமம் கை கொடுக்காது. சுவாமிகன் அதேசிகன் ஆகார நியமம்னே சாதிச்சிருக்காரு இல்லையா? சத்வகுணத்தை வளர்க்கதற்காக ஆகார நியமம். இந்த சத்வகுணம் வளர்ந்தாதான் பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் பத்து 10 பாசுரத்தை ரொம்ப வெகு அழகா சாதிச்சிருக்கான் ஆண்டாள். அப்புறம் 5ஆம் பத்துல பாத்தீங்கன்னா குயில் கிட்ட போய் தூது சொல்றா, உன் இனிய குரல்னால பெருமாளை கூவி கூவி அழைச்சு என்ன அவன் கிட்ட சேர்க்க மாட்டியா அப்படின்னு. அதாவது நம்ம கிட்ட அதாவது சுவாமி தேசிகன் வாழ்ந்திருந்த காலத்துல எல்லாம் வாத போர் புரியறதுக்கு பல பேர் வருவா அவர்கிட்ட. பரன் யார், பரன் யார், பரன் யார், பரதெய்வம் யாரு, இதுதானே அந்த காலத்துல இருந்து இதுவே. பரதெய்வம் ஸ்ரீமன் நாராயணனே. ஆண்டாள் எல்லா பாசுரத்திலயும் பெருமாளை பரதெய்வம்ன்றத அழகா சாதிச்சிருவா. மண்ணு பெரும்புகழ், இங்க 10 பாசுரத்திலையும் பாருங்களேன். மண்ணு பெரும்புகழ் மாதவன் மாமணிவண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை. மணிமுடி அப்படின்னாலே பரத்வ சூச்சகம். திருமுடி அபிஷேகத்தை உடையவன் அப்படின்னா அவனே பரன், அவனை தவிர வேற யாரும் கிடையாது. உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் நம்மை ஆள்பவன். தாரகனும் அவனே, நியந்தாவும் அவனே, சேஷியும் அவனே அப்படின்றத காமிக்கிறா. உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டோ, புன்னை குறுக்கத்தின் ஆழல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே, பன்னி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயான் வரக்கூவாய். பன்னி எப்போதும்னா என்னன்னா பெருமாள் திருநாமத்தையே எப்பயுமே சொல்லிடு, சொல்லி சொல்லி என்ன அவன் கிட்ட சேர்க்க மாட்டாயா அப்படின்னு ஒரு 10 பாசுரத்தை ரொம்ப வெகு அழகா சாதிச்சிருக்கா. அடுத்தது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும், இங்க இருக்கவா அத்தனை பேரும் இதை ஒப்பிப்பேல். 6ஆம் 10 பாசுரம் வாரணம் 1000. ஆண்டாள் தான் கனவு காண்றாளாம், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு காண்றா. கனவு காண்ட உடனே அதை பத்தி தான் தோழி கிட்ட சொல்றா, அப்பா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், நான் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன்ப்பான்னு சொல்றான். இந்த காலத்து பொண்ணுங்க கூட என்ன சொல்லும், அப்பா வருங்கால கணவர் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போறாளே அவர் எப்படி இருக்காரு கேட்டா, அவரா நன்னா கூலிங் கிளாஸ் போட்டுண்டு, ரெட் கலர் சட்டை போட்டுண்டு, ஒரு பெரிய பைக் வச்சுண்டு, அவர் கையில ஒரு வாட்ச் கட்டியிருந்தார் பாரு, அவர் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தார் பாரு, அவர் இப்படி திரும்பினார் பாரு, அவர் அழக என்னப்பா சொல்றதுன்னு மானிட பெண்களே மானிட கணவனை வர்ணிக்கும் போது நம் நாச்சியார் வர்ணிக்க மாட்டாளா?
வெகு அழகா வர்ணிச்சிருக்கா. எப்படி அவன் வந்து சொல்றா பாருங்களேன். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாகண்டேன் தோழினான். அதாவது வாரணம்னா யானை. அதாவது ஒரு நல்லதுனாலே யானைய வந்து சொல்லுவா உதாரணமாக. இந்த 1000 ஆணை அவர் சொல்ற ஆண்டாள் என்னுடைய மணாளன் எப்படி இருந்தா தெரியுமா, எப்படி வந்தார் தெரியுமான்றத சொல்றா. எப்படின்னா 1000 யானைகள் சூழ நாரன் இந்த லோகத்துக்கே நம்பியாகப்பட்டவன் வரார். அவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக தோரண ஸ்தம்பங்கள் எல்லாம் நட்டு வச்சு எல்லா இடத்துலயும் புறமெங்கும் அவ பொற்குடம், அதாவது பூரண பொற்குடத்தை ஏங்கி அவரை வரத்துக்காக எல்லாரும் வரவேற்று காத்துட்டு இருந்தா. இப்படி ஒரு கனவு கண்டேன் தோழின்ற. அடுத்தது நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்க்கி கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கனாகண்டேன் தோழினான். அப்படின்னா நாளைக்குதான் கல்யாணம் பேச்சு ஆயிடுத்துப்பா. நாளைக்கு எனக்கு கல்யாணம், அதுக்காக பாலை மரங்கள் கமுகு மரங்கள் அதெல்லாம் நட்டு அந்த பந்தருக்கு கீழே யார் வரா தெரியுமா, என்னோட மணாளனுக்கு எக்கச்சக்கமான பேரப்பா. அவனுக்கு கோளரி நரசிம்மன் வா, கோளரினா நரசிம்மன், மாதவன், கோவிந்தன், இந்த மாதிரி பலவேறு பேர்கள் கொண்ட என்னுடைய மணாளன் எப்படி வரார் தெரியுமா, ஒரு காலை வந்து புகுதுறா மாதிரி உள்ள வந்து நுழையறா மாதிரி அத்தனை அழகோட அத்தனை வீரத்தோட பகவான் என்னுடைய மணாளன் உள்ளே நுழையறார். இப்படி ஒரு கனவு கண்டேன்றா. அதே மாதிரி குங்குமம் அப்பி குலசாந்தம் மண்டித்து மங்களவீதி மனம் செய்து மனநீர் அங்கவனோடு அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட கனாகண்டேன் தோழினான்ற மாதிரி இந்த 10 பாசுரத்தை பாடியிருக்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் பத்துல அந்த சங்குக்கு மேல அவளுக்கு ரொம்ப ஆசை. இந்த சங்குன்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே பெருமாளோட உதடோட ஸ்பர்ஷத்தையே உடையது. அந்த சங்கு கிட்ட சொல்றா, ஏ சங்கே உனக்கு எத்தனைப்பா ஒன்ன மாதிரி கொடுத்து வச்சவன் யாரு இருக்கா. அதனால அந்த சங்கு கிட்ட சொல்றா, அந்த பெருமாளோட உதரம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்கிற மாதிரி ஒரு 10 பாசுரம் 7ஆம் திருமொழி 7ஆம் பத்துல பாடியிருக்கா. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்சுவையும் நாட்டமும் விருப்புத்து கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. எப்படி இருக்குமா, மறுபொசித்த மாதன் தன் கணவனை சொல்லும் போது எப்படி அடைமொழி கொடுக்குறா பாருங்களேன், விசேஷனம். மறுபொசித்த குவளையா பீடம்ன்ற யானையை கொன்ற என் கண்ணன் அப்படின்ற எவ்வளவு பெருமை பாருங்க அவளுக்கு. அவருடைய வாயுடைய ரசமும் நாத்தமும்னா நறுமணமும் அத எனக்கு விரும்பி நான் கேட்கிறேன், அது எப்படி இருக்கும் நீ சொல்லு. ஏன்னா நீ எப்பொழுதுமே அவருடைய உதரத்து மேல இருக்கல்ல, அது எப்படி இருக்கும், அந்த பச்சை கற்பூரம் மாதிரி வாசனையா இருக்குமா, இல்லைன்னா தாமரை பூ மாதிரி வாசனையா இருக்குமோ, இல்லைன்னா அமிர்தம் போல சுவையா இருக்குமா, அது எப்படி இருக்கும் சொல்லே வெண்சங்கேன்ற மாதிரி ஒரு 10 பாசுரத்தை ஆண்டாள் அப்படி அருளி இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் பத்துக்கு வரா. திருவேங்கடதான் கிட்ட தன் காதலை போய் சொல்லுன்னு சொல்லிட்டு மேகங்களை எல்லாம் தூதா அனுப்புறா. விண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் தென்னீர் பார் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை தென்னீர்மை ஈடழிக்கும் இது மிக்கோ தமக்கோர் பெருமையே. இது எப்படின்னா மேகத்தை எடுத்துக்கிறா, ஏதோ ஒரு பெரிய வெள்ளை கலர்ல ஒரு விரிப்பு போத்தினா மாதிரி இருக்கியே மேகமே, தெள்ளீர் பால் வேங்கடத்து, அதாவது தெளியதான நீர்கள் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடத்துல எழுந்தருள் இருக்க திருவேங்கடத்தானே நான் எப்பயுமே இந்த கண்ணனை நினைச்சுன்னு அழுதுண்டே இருக்கேன். என்னை பத்தி அவன் கிட்ட சொல்லி என்ன அவன் கிட்ட சேர்ப்பிக்க மாட்டாயான்ற மாதிரி ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கா. அப்புறம் 9ஆவது 10 பாத்தீங்கன்னா அழகர் மலை கல்லழகர் பெருமாள் கிட்ட போறா. போய் நின்று எப்படியாவது என்னை என் பெருமாள் கிட்ட சேர்த்து வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாசுரம் பாடுறா. இது நம்ம சம்பிரதாய பாசுரம்னே எடுத்துக்கலாம். ஏன்னா ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலத்துல ராமானுஜர் அவர் எப்பயுமே வசந்த மண்டபத்துலதான் ஸ்ரீரங்கத்துல காலக்ஷேபம் செய்தருள்வார். அப்ப ஒரு வாட்டி இந்த நாடு நறும்பொழில் பாசுரத்தை எடுக்கிறார். நாடு நறும்பொழில் திருமாலிரும் ஜோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இவை வந்து கொல்லுங்களோ இன்று இவை அத்தனையும் கொல்லுமாகில் நான் 100,000 கொடுத்து பின்னையும் கேள்வேன் அப்படின்ற மாதிரி இந்த பாசுரத்தை சொல்றார். அப்ப சொல்லிட்டு காலக்ஷேபம் சாதித்து அருளின்னு இருக்கார். அப்ப அங்க இருக்க சிஷ்யாலெல்லாம் பார்த்து கேட்கிறாரு, இதுக்கப்புறம் என்னாச்சு, ஆண்டாள் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசில் கல்லழகருக்கு சமர்ப்பிச்சாளா,
எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல சுவாமி, இந்த பாசுரங்கள்லாம் சேவிச்ச உடனே பங்குனி உத்திர தண்ணிக்கு அவளுக்கு திருக்கல்யாணம் ஆயிடுத்து. கண்டிப்பா அவ செய்யலன்றது நன்னா தெரியுது. ஆஹா, நம் கோதை மறந்ததை நாம் இன்றே செய்யறோம். மடத்துக்கு ஆள் அனுப்பி 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசல் செய்து உடனே கள்ளழகர் திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு எடுத்துட்டு போய் சமர்ப்பிச்சாலாம். அந்த சன்னதியில மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் எல்லா இடத்துலயும் நின்ற திருக்கோலம். திருமாலிருஞ்சோலையில அமர்ந்த திருக்கோலத்துல என்னுடைய அண்ணன் வரார். அதாவது ஆண்டாள்றவ கலி பொருந்து 98வது வருஷம் அவளோட நலவரிடத்துல திருவவதாரம். ஆனா ராமானுஜரோ இன்று 1000வது வருஷத்துல திருவவதாரம். ஆண்டாள் தான் பெரியவ. ஆனா இவர் செய்த செய்கைகளால இவருக்கே கோதைக்கு அக்ரஜன் அண்ணனானார். அதாவது கோவில் அண்ணன்ற திருநாமம் இதனால அவருக்கு ஏற்பட்டது. என் அண்ணன் வராருன்றதால உட்கார்ந்து அது அத்தனையும் வாங்கிண்டாலாம் ஆண்டாள் நாச்சியார், கோதை நாச்சியார். கோவில் அண்ணன் அப்படின்ற திருநாமம், ஸ்ரீ கோதாகிரஜர் அப்படின்ற திருநாமமும் பகவானுக்கு ராமானுஜருக்கு இதனால வந்தது. அடியாளோட மகனோட பேர் கூட இந்த சித்தாந்தம் எனக்கு அடியாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கோதாகிரஜர் அப்படின்ற திருநாமத்தையே என் பையனுக்கும் சாத்தினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலதான் பாத்தீங்கன்னா அழகா அந்த பாசுரத்துல கடைசியில வாழி திருநாமத்துல எடுத்திருப்பா, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. இந்த சம்பிரதாயத்தை வச்சுட்டுதான் ராமானுஜருக்கு அப்புறம் இவ வந்தாலாம். எதனாலனா இந்த விஷயத்தினால அப்படின்றதுனால. அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் பத்து எடுக்கிறா, முல்லை கொடி குயில்கள் மழை கிட்ட எல்லாம் சொல்லி எப்படியாவது என்னை என் பெருமாள் கிட்ட சேர்த்துற மாட்டியா அப்படின்னு கார்கோடல் பூக்கள்னு ஒரு 10 பாசுரம் பாடுறா. அடுத்தது 11ஆம் பத்து, அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதாவது காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் சவாசுதேவ ரங்கேச பிரத்யக்ஷம் பரமம் பதம். அதாவது வைகுண்டம் வேற இல்ல, ஸ்ரீரங்கம் வேற இல்ல, அங்க இருக்க பெருமாள் வேற இல்ல, ஸ்ரீயப்பதி வேற இல்ல, ரங்கநாதர் வேற இல்ல. அப்படிப்பட்ட ரங்கநாதரை பத்தியான 10 பாசுரங்கள் எப்படி பாடுறான்னா, இவளையே தலைவியா வச்சுட்டு தன் தோழி கிட்ட சொல்றாராம், ருக்மிணி பிராட்டியையே, எப்படி ருக்மிணி பிராட்டியையே அவளையே காப்பாத்தின பெருமாள் என்ன கைவிட்டுடுவானா அப்படின்ற மாதிரி, தாமுகக்கும் தன் கையில் சங்கமே போலேவா அப்படின்ற மாதிரி இதுல ஒரு பாசுரம் வரும், ரொம்ப வெகு அழகா இருக்குங்க. பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் எங்கோல் வளையார் என் இடத்தீர்வர் ஆகாதே. என்னன்னா பொங்கோதம் சூழ்ந்த அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த விண்ணுலகம், இந்த பூமியையும் பூமியையும் விண்ணுலகம்னா வைகுண்டத்தையும் ஆள்கின்ற எம்பெருமானம் அங்காதும் சோராமேன்னா ஒண்ணும் மிச்ச விடாம அத்தனையும் ஆள்பவனா இந்த பகவான். செங்கோலுடைய திருவரங்க செல்வனார், இவர் தான் பரன். இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பரத்வ சூச்சகத்தை வெளிக்காட்டுறது. செங்கோலை உடைய என்னுடைய பகவான் அதாவது என் வலையை எடுத்தவர் என்னுடைய இடர தீர்க்காமையா போயிடுவான்ற மாதிரி ஒரு 10 பாசுரம் பாடுறார். அடுத்தது 12வது திருமொழி 10 பாசுரங்கள்னால தன்னுடைய உற்றாரெல்லாம் பார்த்து கண்ணன் வாழற இடத்துல இந்த சேர்த்துருங்களேன். அவன் யமுனை துறையில வாழ்ந்தான், வடமதுரையில வாழ்ந்தான், பக்த விலோச்சனத்துல வாழ்ந்தான், ஆயர் பாடியில வாழ்ந்தான், நந்த கோபன் மாளிகையில திருமாளிகையில வாழ்ந்தான், கோவர்தன கிரி இடத்துல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திருந்திரிகற்கு அரியலாகான்னு சொல்லிட்டு ஒரு 10 பாசுரங்கள் பாடி என்னை அங்க ஏதாவது இடத்துல போய் சேர்த்துடுங்களேன் அப்படின்றா. 13ஆம் பத்துல இனிமேல் நான் உயிர் தரிக்க மாட்டேன், நான் உயிர் தரிக்கணும்னா அவன் மேல சாத்திய ஏதாவது ஒண்ணுத்த என் மேல தூக்கி வீசுங்க, அப்படியாவது நான் உயிர் தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல் உடுத்து கலந்த பீதக வாடையை மேல வீசுங்கோ, அப்படியே இல்லைன்னா வனமாலையை எடுத்து வீசுங்கோ, அவன் வாயில் ஊறிய நீர் புல்லாங்குழல் நீர் திருவடி துகில் அவன், அதாவது எப்பயுமே கருடன் தோளோட அணைச்சுன்னு இருப்பானே அந்த அணைப்பு ஏதாவது ஒண்ணு மேல சாத்தி என்ன உயிர் தரிக்க வையுங்கோன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாசம். இது ரொம்ப பொகு அழகு. ஆண்டாள் அதாவது நாச்சியார் திருமொழியே ஒரு அமிர்தங்க. அதுல இந்த பாசுரம் வெகு அழகா இருக்கும். கண்ணம் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே, காட்சி பிழகி கிடப்பேனேனா அவனையே நினைக்கின்ற என்னை, இந்த பகவானே இவன் தான் பரன், இவனையே நினைக்கின்ற என்னை புண்ணில் புலிப்பெய்தார் போல் புறம் சென்று அழகு பேசாதே. எப்படி திட்டது கூட எப்படி பேசுறா, அழகு பேசாதே. இந்த இடத்துல அதுக்கு வியாக்கியானம் என்ன தெரியுமா, அழகு பேசாதேன்னா புறம் பேசாதே, என்னை பத்தி குறை சொல்லாதீங்கன்னு அர்த்தம். அத கூட தவறான வார்த்தையை அந்த குழந்தை உபயோகப்படுத்தல பாருங்களேன். அழகு பேசாதேன்றா. எப்படின்னா ஒரு புண்ணு நமக்கு அடிபட்டுருது,
அடிப்பட்ட புண்ணு மேல புளிச்சாறு ஊத்தினா எப்படி எரியும்? நீங்க அசலார் தான் இந்த காரியத்தை செய்வா. அசலார் மாதிரி இது மாதிரி என்ன பேசாதேங்கோ அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது. இந்த பெருமாளை பத்தி வர்ணிக்கிறது அப்புறம். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரேன்றது குழந்தை. எப்படின்னா பெருமாளுக்கு என் கஷ்டமே தெரியலப்பா. அந்த பெருமாள் அறைனா திருமேனின்னு அர்த்தம். பெருமாளோட திருமேனியில இருக்கிற அந்த அவர் உடுத்து கலைந்த அந்த பீடக வாடையை எடுத்து என் மேல வீசியாது என்னோட வாட்டத்தை தணிக்க மாட்டீரா அப்படின்னு ஒரு 10 பாசுரங்கள் பகு அழகா சாதிச்சிருக்கா. கடைசியா சொல்றா, அதாவது விருந்தாவனத்துல கண்ணனை கண்டீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் போய் கேட்கிறா. முதல் பாசுரத்தினால பட்டி மேய்ந்தது ஒரு காரேறு பலதேவர்க்கு ஒரு கீழ்கண்டான் பலதேவனை கண்டோம் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றார். அப்புறம் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டேனே மேலால் உரைத்த வெயில் காப்பன் வினதை சிறுவன் சிறகின் கீழ் மேலாப்பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தே கண்டோமேன்ற கடைசியா சொல்றா. வினதை சிறுவன் கருடனோடைய அந்த சிறகுக்கு கீழே வர அந்த கிருஷ்ணனை நாங்க விருந்தாவனத்துல கண்டோன்ற மாதிரி 10 பாசுரம் சொல்லி இந்த நாச்சியார் திருமொழிய முற்று பெறறா. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதிமணி மாடன் தோணுமூர் வீதியால் நல்லபத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதப்போனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 மரியாத மானிடரை வெய்யம் சுமப்பது வம்பு. இத்தனை விஷயம் ஆண்டாள் எங்கேருந்து கத்துண்டா? இதுதான் கேள்வி. இத்தனை விஷயம் ஆண்டாள் எங்கேருந்து கட்டுண்டா? செம்மையுடைய திருவரங்க செல்வர் தாம் பணித்த மெய்மை பெரு வார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். அதாவது மகாபாரதம் அங்க பகவான் கிருஷ்ணன் பார்த்த சாரதியா இருந்துண்டு அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யறார். அப்ப அவங்க 2 பேரை தவிர அதை கேட்டது யாருன்னா குதிரையாக இருந்த கருடன். அந்த கருடனோட அம்சம் தான் விஷ்ணு சித்தர். எங்க அப்பா கேட்டாரு அந்த மெய்மை பெரு வார்த்தை அப்படின்றது பகவத்கீதையை கேட்டு பகவத்கீதை எப்படி வசந்தது அப்படின்னு பார்த்தானா பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பஸ்துவாமனுசந்ததாமி பகவத் கீதே பவத்வேஷினீம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி வியாசனால நமக்கு கொடுக்கப்பட்டது பவத் அப்படின்னா சம்சாரம். சம்சாரத்துல இருக்க வேஷினியம்னா துயரெல்லாம் போக்கக்கூடியதான் அமிர்தமான இந்த பகவத்கீதை. இது எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா உபனிஷத்தையும் தன்னிடம் அடக்கி கொண்டது. சர்வோபனிஷதோ காவோ கோப்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா புக்தம் கீதாமிருதம் மகத்ன்ற மாதிரி இந்த உபனிஷத்தையே பசுவாக கொண்டு அதை கறக்கிறவனையே பகவான் கண்ணன் அதை கறந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்கிற மாதிரி பாகவதாலான நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்தாராம். அப்படி அந்த விஷயத்த எங்க அப்பா சொல்லி உபனிஷத்தெல்லாம் எங்க அப்பா சொல்லி நான் கேட்டேன்றத ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா. இந்த இடத்துல கடைசியா எப்படி அவ்வளவு அழகா அந்த குழந்தை முடிக்கிறது பாருங்களேன். தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பர் ஆரினியே. அதாவது ஒருத்தர் மேல நம்ம அன்பு செலுத்துறோம். இப்ப ஒருத்தர் என் மேல அன்பு செலுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நான் அவளுக்கு பிரதி உபகாரமா அவ மேல அன்பு செலுத்தணும். அதுதானே நியதி. பெருமாளே அவர் சொல்ற ஆண்டாள், நான் உன் மேல அன்பு செலுத்துறேன், மறுபடியும் நீ அந்த அன்பை என்கிட்ட செலுத்தல அப்படின்னா இது பொய்யா ஆயிடுத்துன்னா இனி என்னை யார் காப்பாத்துவ? அப்ப நீதான் என்னை காப்பாத்தணும், நீயே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைவுபடுத்துறா. அதாவது நம்ம அத்தனை பேருக்குமே ஆண்டாள் அப்படின்றவ உயர்ந்த நெறிய காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். ஆச்சாரியன் இல்லாம பகவான அடைய முடியாது. அவளும் தன் தந்தையான பெரியாழ்வாரோட திருவடிகள் அவரோட பற்றிண்டுதான் பகவான் திருவடிய அடையிற. இப்ப நீங்க நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், பிரகலாதன் சரித்திரம் அத்தனை பேருக்கும் தெரியும். பிரகலாதன் அவரே பகவான அடைஞ்சாரான்னு கேட்டா கிடையாது. அவர் அவ மாதா கர்ப்பவதியா இருந்த காலத்துல நாரத மகரிஷினால உபதேசம் செய்யப்பட்டு ஆச்சாரிய ஸ்தானத்துல நாரத மகரிஷி இருந்தார். அப்படிதான் அவர் பகவான அடைஞ்சார். அதே மாதிரி துருவ சரித்திரத்தையும் எடுத்துக்கோங்களேன்.
துருவன் அவனே வந்து அவரே வந்து இருந்து தபஸ் பண்ணி 5 நாள் இருந்து பகவானை அடைஞ்சுட்டாரா? கிடையாது. உத்தானபாதன் சுனிதிக்கு மகனாக பிறந்து சுருச்சின்ற சின்னத்தாயால மனசு வருத்தப்பட்டு அவ தாய் சொல்றா, இந்த தந்தை நமக்கு எதிர்க்கிறா கண்ணா, லோகத்துக்கே தந்தையான அந்த பகவானை போய் அடை அப்படி தபஸ் பண்ணுன்னு அனுப்பிச்சிடுறா. குழந்தை 5 வயசு குழந்தைக்கு என்ன தபஸை பத்தி தெரியும்? அது நேரம் காட்டுக்கு அலைஞ்சு திரியறது. அப்ப பெருமாள் நாரத மகரிஷியை அனுப்பி வைக்கிறார். நாரத மகரிஷி அங்க குழந்தைக்கு நாம உபதேசம் பண்ணி வைக்கிறார். 5 வயசு குழந்தைக்கு எப்படி நம்ம மந்திர உபதேசம் பண்றது? அங்க நாம உபதேசம் தான் நடக்கிறது. உபதேசம் நடக்கவே அதை வாங்கிட்டு அந்த நாமத்தையே சொல்லி பகவான் அடைகிறார். ஆச்சாரியன்றவர் எல்லா ஸ்தானத்திலையும் முக்கியமானவர். இன்னைக்கு நம்ம ஆண்டாள் திருவடியை பற்றின்னு இருக்கோம். இந்த மாசம் ஆடி மாசம், இந்த ஆடி மாசத்தன்னைக்கு இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. நம் ஆண்டாள் சரித்திரத்தை கோதை திருவாடி பூரத்து சகதுதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, உயர் அரங்கற்கே கேணி உகந்துரைத்தால் வாழியே, மரவாறு திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பனங்கள் வாழியேன்னு சொல்லி ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடிண்டு இன்னைக்கு நம்ம வந்திருக்க அத்தனை பேருக்கும் ஆண்டாள் அனுகிரகமும் சுவாமி தேசிகன் அனுகிரகமும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இந்த நான் சொன்ன வார்த்தைகள்ல பாஷணத்துல குறை இருப்பின் அடியாலை சாரும்னு, நிறையிருப்பின் ஆச்சாரியனை சாரும்னு சொல்லிண்டு எனக்கு வாய்ப்பளித்த சுவாமிகளுக்கு பல்லாண்டு பாடி அவர் திருவடிக்கு கிருதங்கையும் தண்டவத்தையும் சமர்ப்பிச்சுண்டு அமைகிறேன்.